இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யாருங்க இந்த ராத்திரியில? நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. எவனா திருட வந்திருப்பான். திருடனா? என்னடி எதுக்கு டென்ஷன் ஆகுற? திருடன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆக கூடாதுன்னா எப்படி? அவனை நான் தான் செட் பண்ணிருக்கேன். என்னங்க திருடனை செட் பண்ணிருக்கேன்றீங்க? இப்போ அபூர்வாத்த கொடுத்த 3 கோடி இருக்குல்ல? இல்லையே, அதுல முக்காவாசி எல்லாம் வெறும் பேப்பர் தானே. மக்கு பிளாஸ்டரி. அது உனக்கு எனக்கு திருட வரவனுக்கு மட்டும் தானே. அந்த பேக்ல இருக்கிறது கொஞ்சம் பணம், மீதி எல்லாம் பேப்பர்னு தெரியும். ஆனா எங்க அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அது 3 கோடி தானே. அந்த பணத்தை திருட எடுத்துட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ, மறுபடியும் அபூர்வாத்த கிட்ட கேட்கவும் முடியாது, மறுபடியும் நாம ஒண்ணு சேர்றதையும் தடுக்க முடியாது. அதுதான் என்னோட பிளானே. அம்மா, அதனாலதான் நீங்க இவ்ளோ கூலா உட்கார்ந்திருக்கீங்களா? ஆச்சரியப்பட்டதுதான் போதும். நாம இன்னும் டிஸ்கஸ் பண்ணிட்டே உட்காந்துருந்தா அவன் லூசுத்தனமா இன்னொரு வாட்டி பெல் அடிச்சிருவான். அப்புறம் அம்மா அப்பா எந்திரிச்சு பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். வா. ஏண்டா கால் பண்ணாம ஏண்டா காலிங் பெல் அடிக்கிறேன்? லைன் கிடைக்கலப்பா, அதுக்கு நான் என்ன பண்றது? சரி புலம்பாதரா. எனக்கு பதிலா எங்க அம்மா வந்திருந்தா என்ன இருக்கும்? உன் வாழ்க்கையில இன்னைக்கு தான் கடைசி நாளா இருந்திருக்கும். உங்க அம்மா அவ்வளோ டேஞ்சராப்பா? பயப்படாதரா, நான் தான் இருக்கேன்ல. நீ உள்ள வா. இரு. அதோ அதுதான் எங்க அப்பா அம்மா ரூம். பாரு, மேல ரைட் சைட்ல கபோர்டுக்கு மேல 2 பை இருக்கும். அதை எடுக்கணும், புரியுதுல? புரிஞ்சிருச்சுப்பா. பிளான்ல எந்த சேஞ்சும் இருக்க கூடாது. சரிப்பா, நீ வேலையா? ஓகே. போ போ. சீக்கிரம் வாடா, வாயேண்டா வா. அவனை கெட்டியா பிடிச்சுக்கோ, நான் உன் பக்கத்துல வர மாட்டேன். நீ மட்டும் அவனை விட்டுறாத. வாடா, விடுறா அவனை. யாரா நீ? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? இங்க வந்து திருட போறானா? இங்க வாடா. என்ன தள்ளி விட்டுட்டு இங்க இருந்து ஓடி போயிடுறா. அதான் நல்லது. என்னடா அவனை விட்டுட்ட? போய் புடிடா, அவன் ஓடி போயிட போறான். என்னால ஓட முடியலடா. போய் புடியேண்டா. நீயாவது புடிறியா அவனை? அப்படி போடு. நல்லா மாட்டான் என் பொண்டாட்டி கிட்ட. மாட்டானா? ஐயோ, என் பணம். ஐயோ, விட்டுறாதீ அவனை. பிடிச்சுக்க, எட்டியா புடி. போடா போடா. புடிடி. ஏன்டி விட்டுட்ட? என்னடா யோசிச்சுட்டு இருக்க? போய் புடிடா அவனை. நம்ம பணமா போச்சுடா. போய் புடிடா, சீக்கிரம் போயேண்டா. ஓடு. நீ எங்கடி போற? நீ போகாத. அவன் தான் போறான்ல, அவன் புடிச்சிட்டு வருவான். நீ நில்லுடி. நான் சொல்ற விடுங்க. ஐயோ, 3 கோடி போச்சு. என்னாச்சுடா? அவனை புடிச்சியா இல்லையா? பேக் எங்கடா? பணம் எங்கடா? நான் அவனை சுத்தி எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். அவன் எங்கேயும் எஸ்கேப் ஆயிட்டான். 3 கோடி. அப்ப 3 கோடி போயிடுச்சா? 3 கோடியும் போயிடுச்சு. உன்னை விட பாசமா அதை பாத்துக்கிட்டேனடா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? அந்த பணத்தை நாம வரதட்சணையா வாங்கணும்னு தெரிஞ்சா முதல்ல நம்ம 3 பேரை தான் உள்ள தள்ளுவாங்க. ஐயோ, இப்ப நம்ம என்னடா பண்றது? தேல் கொட்டின திருட மாதிரி உள்ளுக்குள்ளேயே வருத்தப்பட்டுக்க வேண்டியதுதான். இதெல்லாம் வெளியே சொல்லவே முடியாது. என்னடி திமிரு குறைஞ்சிருக்கு, மரியாதை ஏறி இருக்கு. என்ன பயங்கரமா பயப்படுற? இது உண்மையான பயம்தானா இல்ல வழக்கம் போல உன்னுடைய நடிப்பா? நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் உங்க விஷயத்துல தலையிட்டு தப்பு பண்ணதுக்கு ராத்திரி அடி வாங்கின அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் மேடம். அதுக்காக காஃபில இப்போ விஷத்தை கலந்துட்டு வந்து குடுக்கறியா? உங்களை விஷத்தை கொடுத்து நான் கொன்னுட்டேன்னா அப்பாவுக்கு என் மேல இருக்கிற அந்த கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கை கூட இல்லாம போயிடும் மேடம். உங்களோட மோத முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
நீங்க சொன்ன மாதிரி அப்பாவையும் அவரையும் ஒன்னு சேர்க்க முடியாதுங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன். தத்தெடுக்கிறதும் கேன்சல் ஆயிடுச்சு. அதனால இனிமே நான் இங்க இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தோணுது. அதனாலதான் நான் திரும்ப ககன் கிட்டேயே போயிடலான்னு நினைக்கிறேன். ஆ, போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சின்சியரா சாரி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஐ எம் சோ சாரி மேடம். என்னை மன்னிச்சிருங்க. இனிமே எப்பவுமே உங்க வாழ்க்கையில நான் தலையிட மாட்டேன். சபாஷ். முதல் தடவையா நீ எனக்கு பிடிச்ச மாதிரி பேசியிருக்க. உனக்குள்ள இப்படி ஒரு மாற்றம் வரும்னு தெரிஞ்சிருந்தா எனக்குள்ள இருக்கிற சோபா சந்திராவை எப்பவோ உனக்கு அறிமுகப்படுத்தியிருப்பேன். இருந்தாலும் நீயே விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டதுனால இதுக்கு மேல நான் உன்னை குத்த விரும்பல. போறதுக்கு முன்னாடி என்ன வேணும்னு கேளு. அதுக்காக மொத்த சொத்தையும் எழுதி வச்சிருவேன்னு நினைச்சிடாத. ஏதோ உன் தகுதிக்கு தகுந்த மாதிரி நகையோ நட்டோ சில்லறையோ தூக்கி போடுறேன், பொறுக்கிட்டு போயிட்டே இரு. இல்ல ஆண்டி, எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் எப்படி வந்தனோ அப்படியே போயிடுறேன். ம்? அப்பவே குட் மார்னிங் மேடம்னு தவறுதலா சொல்லிட்டேன். இப்போ கரெக்டா சொல்றேன், கேட்டுக்கோ. பேட் மார்னிங் மம்மி. என்ன மம்மி, பேச முடியலையா? ஐயோ, சுத்தமா முடியலையா? சொல்லிடி. பதட்டப்படாத, விஷத்தெல்லாம் ஒண்ணும் கலக்கல. நீ சாகல மாட்ட. ஆனா என்ன, கொஞ்ச நேரத்துக்கு உன்னால பேச முடியாது. நான் பேசும்போது நீ பேசக்கூடாதுன்னு தான் இப்படி பிளான் பண்ண. ஆமா, 100 முட்டை சாப்பிடுற கழுகு ஒரு காத்து மழைக்கே செத்து போற மாதிரி நான் ஏதோ திருந்திட்ட மாதிரி நடிச்சா அவ்வளவு ஈஸியா உன்னால எப்படி நம்ப முடிஞ்சது? ஏன் வழியிலேயே வந்து ஏன் அம்மா மாதிரி நடிச்சு என்ன அடிச்சுட்டு போயிட்டா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? இல்ல, கொஞ்சம் பின்னாடி போய் ஒரு சின்ன பிளாஷ் கட்க்கு போயிட்டு வருவோமா?